வார்த்தைகளாக நாம் கடந்து செல்லலாம். எடுத்து வாசியங்கள் பார்க்கலாம். மத்தேயு புஸ்தகம் 8வது அதிகாரம். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு யார் பரலோகம் செல்லுவார். அல்லேலூயா, ஆமென். இந்த செய்தியின் தலைப்பு யார் பரலோகம் செல்லுவார். அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு நிறைய குழப்பங்கள் ஆவிக்குரிய வட்டாரத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அல்லேலூயா, சோதரம். என்ன குழப்பம்னு கேட்டாச்சுன்னா, ரொம்ப தியாகம், அப்புறம் ரொம்ப தவம், ரொம்ப ஜபங்கள், ரொம்ப உபவாசங்கள், ரொம்ப வந்துக்கிட்டு அதாவது என்ன ஒரு சன்னியாசியை மாறிக்கு ஒரு லாசருவை போல இருந்தா அப்படிதான் பரலோகம்லாம் போக முடியும். அப்புறம் வெள்ளை ட்ரெஸ் உடுத்தி இருக்கணும், வெள்ளை பேண்ட்டு வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் உடுத்தி இருக்கணும், வெள்ளை சாரி உடுத்தி இருக்கணும், அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருந்தால் தான் பரலோகம் போக முடியும், இப்படி இருந்தால் தான் பரலோகம் போக முடியும், இப்படி நிறையா கோட்பாடுகள். அப்புறம் இயேசுவை மட்டும் தேடினா தான் பரலோகம் போக முடியும், சிலர் பிதாவை மட்டும் தேடினா தான் பரலோகம் போக முடியும், சிலர் சொல்கிறாங்க ரெண்டுமே தேவையில்ல, பைபிளும் தேவையில்ல, பரலோகத்துக்கு அப்படியே என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். அல்லேலூயா அப்படிங்கிறாங்க. இன்னொரு ஆள் என்ன செஞ்சிட்டாருன்னா, நான் தான் இயேசு, என்னை கொண்டு போய் புதைச்சிருங்க, 3ஆம் நாள் உயிர் தருவேன்னாரு. இன்னும் உயிர் தரலை, குளிப்பில் தான் இருக்காரு. அல்லேலூயா, பாலாசி லாரி, ஆமென், முக்கடல் பக்கத்தில். அல்லேலூயா, சோத்திரம். அப்படிலாம் இருக்காங்க நிறைய. குழப்பங்கள் அந்த ஆவிக்குரிய வட்டாரத்தில் நிறைய இருக்கு. அப்புறம் இந்த வசனத்தை என்ன செய்யறாங்க, பல விதங்கள்ல புரட்டுறாங்க. பல விதங்கள்ல புரட்டி 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 எவ்வளவு புரட்ட முடியுமோ, எவ்வளவு கலப்படம் பண்ண முடியுமோ, எவ்வளவு இதை போட்டு உழப்ப முடியுமோ உழப்பிட்டு இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். முதலாவது ஆபிரகாமின் காலத்துல, இது ஆதாம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஆதாமின் காலத்துல கர்த்தர் பைபிளை யாருக்கும் கொடுக்கல. கொடுத்தாரா? கொடுக்கல. ஆபிரகாமுக்கு பைபிள் கொடுத்தாரா? கொடுக்கல. பைபிள் எங்க வந்துச்சு? சீனாய் மலையில தான் என்ன செஞ்சு வந்துச்சு. சீனாய் மலையில தான் மோசையின் கையில என்ன செஞ்சாரு, பைபிள் கொடுத்தாரு. அந்த பைபிள் நியாய பிரமாணம். அதுக்கு பேர் என்னது? பழைய ஏற்பாடு, நியாய பிரமாணம், பழைய உடன்படிக்கை. சரி, அதுக்கப்புறம் மல்கியா வரைக்கும் அது வருது. எங்க சீனாய் மலையில ஆரம்பிச்ச இந்த பைபிள் மல்கியா வரைக்கும், மத்தேயுக்கு முந்தின புஸ்தகம் வரைக்கும் அது வருது. பிற்பாடு இன்னொரு வேதம் உண்டாயிடுச்சு. அதுக்கு பேர் தான் என்னது? புதிய ஏற்பாடு. அல்லேலூயா. இது என்னது? கிருப விசுவாசம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ரெண்டு ஒளிய, நியாயப்பிரமாணம் பழிவாங்குதல், எல்லாம் சொல்லுங்க, நியாயப்பிரமாணம் பழிவாங்குதல், இது ரெண்டு வேலை செய்யும். யாருக்குள்ள நீங்க நியாயப்பிரமாணம் இருக்கா, பழிவாங்கவே துடிச்சுட்டு இருப்பீங்க. அது ஈஸியா கண்டுபிடிச்சு கொள்ள முடியும். அல்லேலூயா. மன்னிக்க முடியாது. நீங்களே நினைச்சாலும் தலைகீழ நின்று தொங்கிட்டு தண்ணி குடிச்சாலும் மன்னிக்க முடியாது. ஏன்னா அந்த பிரமாணம் பழிவாங்க தான் என்ன செய்யும், முற்படும். அல்லேலூயா. ஆனா நீங்க கிருபையில இருந்தீங்கன்னா, நீங்க விசுவாசத்துல இருந்தீங்கன்னா, மன்னிப்பு நீங்களே மன்னிப்பு தான். அல்லேலூயா. நீங்க அன்புள்ள பிள்ளை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மொத்தத்துல நீங்க இயேசுவை போல வாழ்வீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு நியாயப்பிரமாணத்துல இருந்தாரா, கிருபையில இருந்தாரா? அல்லேலூயா. ரெண்டு வேதம் தான். ஒன்னு கிருப விசுவாசம், இது ஒரு வேதம். இதுதான் புதிய ஏற்பாடு, புதிய உடன்படிக்கை. இயேசுவின் ரத்தத்தை கொண்டு உடன்படிக்கை மூலியமா உண்டானது. இன்னொன்னு பழைய உடன்படிக்கை. அது சீனாய் மலையில தோண்டிட்டு மோசையின் மூலியமா கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணமும் பழி வாங்குதலும், இது ரெண்டும் ஒண்ணு. கிருபை, விசுவாசம், இரக்கம், அன்பு, இதுதான் புதிய ஏற்பாடு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். புரிஞ்சவங்க கையை தட்டுங்க. இந்த வேதத்தை நம்ம கையில எடுக்கும்போது குழம்பிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நான் போன வாரம் கூட சொன்னேன், பழைய ஏற்பாடு நிறைய மனுஷருடைய வார்த்தைக்கு ஏற்றாப்புலதான் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லுன்னு மனுஷன் எப்படி விரும்புறானோ அதுக்கு ஏற்றாப்புலதான் அவர் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு நான் சொன்னேன். அது ஒரு வகையில உண்மையா இருந்தாலும், புதிய ஏற்பாடு இரக்கம், கிருபை, அன்புங்கிறதுல கொடுக்கப்பட்டிருக்கு, விசுவாசங்கிறது கொடுக்கப்பட்டிருக்குன்னு நான் சொன்னேன். அதை குறித்து நீங்க குழம்பிட்டீங்களோ, இல்ல பாஸ்டர் என்ன சொல்றாரோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்களா எனக்கு தெரியல. ஆனா நான் சொல்ற இந்த உண்மையில நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு நான் இப்படி சொல்லும் போது நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பைபிள்ல என்ன செஞ்சிடலாம், பழைய ஏற்பாடை தனியா பிரிச்சிடலாம், பிரிச்சு அதை தனியா போட்டுருங்க, புதிய ஏற்பாடு மட்டும் போதும் தானே, எதுக்கு கர்த்தர் பழைய ஏற்பாடையும் தந்தாரு, இப்படி எல்லாம் நிறைய கேள்வி என்ன செய்யறாங்க, நீ கேட்கிறாங்க. பழைய ஏற்பாடு இல்லைன்னா புதிய ஏற்பாடுக்கு வேலிஷன் இல்லை. அல்லேலூயா. அதனாலதான் பைபிள் முழுவதையும் நம்ம என்ன செய்யணும், படிக்கணும். அல்லேலூயா. பழைய ஏற்பாட நிழலாட்டம் என்கிறோம், புதிய ஏற்பாட அல்லேலூயா நிஜம் என்கிறோம். பழைய ஏற்பாட என்ன சொல்லலாம், வீடு கட்டுறதுக்கு கையில வச்சிருக்கிறதான இன்ஜினியர் வச்சிருக்கிறதான மேற்பை போன்றது பழைய ஏற்பாடு. அல்லேலூயா.
மேப் கையில வச்சிருக்கிறாங்கல்ல, இந்த ஒரு வீட்டையே வரைஞ்சி வச்சிருப்பாங்க, இந்த இடத்துல ஜன்னல், இந்த இடத்துல கதவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஜினியர் கையில இருக்கும். அதான் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடுங்கிறது முழு வீடு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஸ்தோத்திரம். அதனாலதான் பழைய ஏற்பாடு ஒரு மனிதனுடைய நிழல் என்கிறோம், புதிய ஏற்பாடு நிஜம் என்கிறோம். ஏன்னா பழைய ஏற்பாடுல நடந்தது எல்லாமே கிறிஸ்துவ முன்னிட்டு தான் எல்லாமே என்ன செஞ்சிட்டு இருக்கு நடந்து. ஆதியாமத்துல இருந்தே நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாமத்துல ஸ்டார்ட் பண்ணிட்டாரு இயேசுவை வச்சு. என்னன்னா ஆதாம் பாவம் செய்துட்டு நிர்வாணி ஆயிட்டான், ஏவாளும் பாவம் செஞ்சுட்டு நிர்வாணி ஆயிட்டாங்க. ஆணும் பெண்ணும் நிர்வாணி ஆகி ட்ரெஸ் இல்லாம இருக்கும்போது உடனே என்ன செய்யறாரு, ஒரு ஆட்டுக்குட்டியை தான் என்ன செய்யறாரு, ஆட்டுக்குட்டியா மான்குட்டியா ஏதோ ஒரு மிருகத்தை என்ன செய்யறாரு, அவரு அடிச்சு அதனுடைய தோலை எடுத்துதான் இவர் உடையா என்ன செய்யறாரு, கொடுக்கிறாரு. அப்பமே அதுல சொல்றாரு, உன்னுடைய பாவ நிர்வாணம் மறைகிறதுக்கு இயேசு என்கிற ஆட்டுக்குட்டி பலியாக வேண்டும். அல்லேலூயா. அதுலயே அவர் காமிச்சிருக்காரு இயேசு. அடுத்து நடந்தது எல்லாமே இஸ்ரவேலர்களை விட்டு ஆட்டுப்பலி, மாட்டுப்பலி, அந்த சர்வாங்க தகன பலி, இந்த தகன பலி, அது இது எல்லாமே லொட்டு லொசுக்கு சொன்னவன் எல்லாம், தீர்க்கதரிசனம் சொன்னவன் எல்லாம் பிரசங்கிச்சவன், பயங்கரமா வானத்திலிருந்து அக்னியை கொண்டவன் எல்லாருமே யாரைத்தான் பிரதிபலிச்சாங்க, இயேசுவதான். அதான் வேதத்துல இருக்கு. யோவான் வரைக்கும் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் இருந்துச்சு. அல்லேலூயா. யோவான் வரைக்கும் தான் இந்த நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்கள் என்ன செஞ்சு இருந்துச்சு. இயேசு சொல்லும்போது சொன்னார், எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாம் கொள்ளைக்காரரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமா என்ன செய்யறாங்க, எலியாவை சேர்த்தே அவர் சொல்லிட்டாரு. நல்லா தெரிஞ்சு விடுங்க, யாரெல்லாம் இந்த பழைய ஏற்பாடை போதிக்கிறவங்க தூக்குறாங்களோ அவங்களெல்லாம் கள்ளர் கொள்ளைக்காரன்னு இயேசு சொல்லிட்டாரு. ஏன்னா அவன் வேலைக்காரன், ஓனாய் வரும்போது ஆடுகளை விட்டுட்டு என்ன செஞ்சிருவான். ஆமா, பழைய ஏற்பாட்டுல இருந்த எல்லா ஊழியக்காரங்களும் சரி, எல்லா தீர்க்கதரிசிகளும் சரி, எல்லா ராஜாக்களும் சரி, எவரா இருந்தாலும் சரி, மல்கியா வரைக்கும் இருந்தவங்க எல்லாம் கள்ளரும் கொள்ளைக்காரர்கள் என்று இயேசு சொல்றாரு. நானே ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுக்கிறேன். அல்லேலூயா. நானே வாசல், ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை. இதெல்லாம் வேதத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டே ஒன்று நியாயப்பிரமாணம், பழி வாங்குதல் பழைய ஏற்பாடு, இன்னொன்னு புதிய ஏற்பாடு கிருபை, இரக்கம், அன்பு, விசுவாசம். கிருபை, விசுவாசம், இரக்கம், அன்பு, இது புதிய ஏற்பாடு. இதுலதான் இந்த வேதம் அடங்கி இருக்கு. அதனால பழைய ஏற்பாடு இல்லாமல் புதிய ஏற்பாடு பூரணப்படாது. அதனாலதான் ஆண்டவர் அழகா இதை செஞ்சு வச்சிருக்கிறாரு, அமைச்சிருக்காரு. அதனாலதான் இதுக்கு உயிர் வரணும்னா நீங்க ரெண்டையுமே என்ன செய்யணும், படிக்கணும். ரெண்டையுமே நீங்க தள்ளி விடக்கூடாது. ரெண்டையுமே படிச்சு உண்மையை அறிஞ்சு புரிஞ்சு அந்த உண்மையில நீங்க என்ன செய்யணும், வாழணும். ஒருத்தர் கையை பிடித்து ஒருத்தரை சொல்லுங்க, பாஸ்டர் சொல்றது புரியுதா, இல்ல புரிஞ்சு போயிட்டு இருக்கா? புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். எடுத்து வாசிங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து சொல்லுவோம். ஸ்தோத்திரம். போன வாரம் அப்படி பேசினால்தான் இந்த வழக்கம் கொடுக்க வேண்டியதாயிட்டு. எடுத்து வாசிங்க, மத்தேயு புஸ்தகம் 8வது அதிகாரம். மத்தேயு 8வது அதிகாரம். செய்தியின் தலைப்பு யார் பரலோகம் சொல்லுவார். மத்தேயு 8வது அதிகாரம் 5ல இருந்தே படிச்சுக்குவாங்க. மைக்ல படிங்க. இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்ற ஒருவனை வா என்றால் வருகிறான் என்றான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றார். இயேசு அந்த 100க்கு அதிபதி சொன்னதை கேட்டு ஆச்சரியப்பட்டு
தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலர்களுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோகத்திலே ஈசாக்கு, யாக்கோப்பு, ஆபிரகாம் என்பவர்களுடனே பந்தியிருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆகக்கிடவது என்றார். அந்த நாளிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். அல்லேலூயா, ஆமென். நல்ல கவனிங்க. ஒரு நூற்றுக்கு அதிபதி ஓடி வர்றான் இயேசுவின் இடத்துல. ஓடி வந்து அவன் சொல்றான், என்னுடைய வேலைக்காரன் மிகுந்த வியாதியோடு இருக்கிறான். நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் பிழைத்துக் கொள்வான் அப்படின்னு சொல்லுகிறான். அதுக்கு இயேசு வந்து சொல்றாரு, நான் வந்து அவனை சுகமாக்குகிறேன். இல்ல ஆண்டவரே, நான் நூற்றுக்கு அதிபதி, நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனா இருந்த போதிலும் நான் எனக்கு கீழே எனக்கு வேலை செய்யறதுக்கு கிட்டத்தட்ட 100 வேலைக்காரன் இருக்கான். ஒருத்தனை போனா போறான், ஒருத்தனை வானா வர்றான். என் வார்த்தைக்கு எவ்வளவு பவர் இருக்கு, எவ்வளவு அதிகாரம் இருக்குன்னா, நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் வேலைக்காரன் பொழைச்சிருவான். அல்லேலூயா. இயேசு நூற்றுக்கு அதிபதியின் இந்த விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார் என்று சொல்லப்பட்டது. நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசம் என்ன? நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசம் என்ன தெரிஞ்சவங்க மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் எதுல விசுவாசம் வச்சிருந்தான்? வார்த்தையின் மேல் விசுவாசம் வச்சிருந்தான். அல்லேலூயா. வசனத்தை நன்கு புரிந்திருந்தான். மனுஷனுடைய வார்த்தை, ஒரு அதிகாரியின் வார்த்தையை புரிஞ்சிருந்தான். தேவனுடைய வார்த்தையை அவன் புரிந்திருந்தான். சொல்றான், அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனா இருக்கிறேன், ஒரு மேலிடத்துல ஒரு அரசாங்கத்துக்கு வேலை செய்யறவனா நான் இருக்கிறேன், அரசாங்கம் என்கிற ஒரு அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனா நான் இருக்கிறேன். ஆனால் எனக்கு கீழே 100 பேரை கொடுத்திருக்கிறாங்க. ஒருத்தனை போங்கிறேன், என் வார்த்தைக்கு பவர் இருக்கிறது, போயிடுறான். ஒருத்தனை வாங்குறேன், என் வார்த்தைக்கு பவர் இருக்கிறது, அவன் உடனே வந்துடுறான். இதை செய்யுங்கிறேன், உடனே என் வார்த்தைக்கு பவர் இருக்கிறது, அதை அவன் செய்கிறான். என் வார்த்தைக்கு அரசாங்கம் கொடுத்திருக்கிற எனக்கே எவ்வளவு என் வார்த்தைக்கு அதிகாரம் இருக்குமே, ஆனால் நீ சர்வ வல்லமை உள்ள தேவன், வானம் உம்முடையது, பூமி உம்முடையது, சர்வ சிருஷ்டி வார்த்தையினால் தோன்ற பண்ண ஜீவன் உள்ள கர்த்தர் நீர். நீ சொல்லாகும் கட்டளை நிற்கும் உடைய வார்த்தை அறிந்திருக்கிறேன். சாதாரண என்னுடைய வார்த்தைக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னா, உங்க வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை உண்டு. ஒரு வார்த்தை சொல்லும். அல்லேலூயா. உடைய விசுவாசத்தை எங்க வச்சான் பாருங்க, வார்த்தையின் மேல. அவனுடைய வார்த்தையின் மேல அல்ல, தேவனுடைய வார்த்தையின் மேல. அவனை தள்ளிட்டான். அவன் சொல்லிட்டான், நானே இப்படினா, நீங்க டாப்பையா. அல்லேலூயா. நானே இப்படினா, என் வார்த்தையே இப்படினா, உங்க வார்த்தை அண்ட சராசரங்களையும் அசைக்க பண்ணும். அல்லேலூயா, ஆமென். நீர் சொல்ல கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். அல்லேலூயா. பெண்மானை ஈன பண்ணும். ஆமென். தேவனுடைய வார்த்தை வல்லமை மிக்கது. அவன் தேவனுடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வச்சான். இதை கண்டு என்ன இயேசு ஆச்சரியப்பட்டார். ஏன்னா எல்லாரும் ஜெபத்தின் மேல விசுவாசம் வைப்பாங்க, உபவாசத்தின் மேல் விசுவாசம் வைப்பாங்க, வெள்ளை ட்ரெஸ் மேல விசுவாசம் வைப்பாங்க, வெளியில அங்கிய பெருசா விட்டு அப்படி தொங்கலை இழுத்து விடுறதுல விசுவாசம் வைப்பாங்க, ஒழுக்கம் அது இது என்னென்னமோ சொல்லுவாங்க, அதெல்லாம் விசுவாசம் வச்சு கொள்வாங்க. ஆனா எவனும் வசனத்தை என்ன செய்ய மாட்டான். இன்னைக்கு நிறைய சொல்றேன், ஏகப்பட்ட சபையில இந்த பைபிளுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. பிரசங்கிக்கிறதுக்கு மட்டும் கையாளுவாங்க, மக்கள் கேட்கறதுக்கு மட்டும் இந்த உட்கார்ந்துருப்பாங்க, பைபிளை தூக்கி வருவாங்க. இதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, சம்பந்தமே கிடையாது. வசனத்துக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, சம்பந்தமே கிடையாது. பந்தாவுக்கு பைபிளை தூக்கி வருவாங்க. நிறைய விசுவாசிகள் இப்படிதான் இருக்கிறாங்க. நிறைய பேர் போய் தீர்க்க தரிசனம் கேட்டிருப்பாங்க, ஏதாவது ஒரு அம்மாக்கு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, குறி சொல்லிட்டு இருக்கோம், அதை போய் கேட்டிருப்பாங்க. இதை என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க கொஞ்சம் கூட நம்பவே மாட்டாங்க. இதுக்கும் அதுக்கு சம்பந்தமே அவங்களுக்கு இல்லாம தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அல்லேலூயா, சோதரம். எந்த ஒரு கிறிஸ்தவன் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேத வசனங்களை விசுவாசிக்க ஆரம்பிக்கிற இதை காட்டிலும் வார்த்தை இந்த உலகத்துல இல்ல, இதை காட்டிலும் தீர்க்கதரிசனம் இந்த உலகத்துல இல்ல, இதுதான் உண்மை அப்படின்னு எந்த மனுஷன் இதை தூக்கி பிடிக்கிறானோ அவனை இந்த வேதம் தூக்கி பிடிக்கும்.
வேதத்தை சுமந்தால் வேதம் உங்களை சுமக்கும். அல்லேலூயா. பரலோகம் வரைக்கும் உங்களை என்ன செய்யும்? ஆச்சரியப்பட்டு டக்குன்னு சொல்றாரு, இஸ்ரவேலுக்குள் நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை என்ன செய்யல காணல. ஏன்னா இவனுக்கு விசுவாசம்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. அதனால விசுவாசம் எல்லாரும் வைக்கலாம். உலகத்தாலும் நீங்க விசுவாசத்துல தான் நைட்டு என்ன செய்யறான், தூங்கும்போது விசுவாசத்துல தான் தூங்குறான். காலையில வேலைக்கு போவேன்னு நிறைய எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறான். ரெடி பண்ணி நான் வந்துருவேன், இத்தனை பேர் ரெடி ஆகட்டும், இதை தந்துருவேன், அந்த குட்டை தந்துடுறேன், இதை அமௌண்ட்டை நான் செட்டில் பண்ணிடுவேன், எல்லாமே சொல்லி கையெழுத்து போட்டு தான் நைட்டு தூங்குறாங்க. அவ்வளோ ஒரு விசுவாசத்துல தான் இருக்கிறாங்க. எந்திரிச்சிருவேங்கிறது எல்லாமே விசுவாசத்துல தான் இந்த உலகம் இயங்குது. ஆனா விசுவாசம், சரியான விசுவாசம் எதின் மேல் இருக்க வேண்டும்? தேவனுடைய வார்த்தை மேல் இருக்க வேண்டும். இதான் ஆச்சரியப்பட்டார். 100க்கு அதிபருடைய விசுவாசம் தேவனுடைய வார்த்தை மேல் இருந்துச்சு. இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு சொன்னாரு, அநேகர். அல்லேலூயா. சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்கள் என்ன செய்வார்களா? பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளே. யார் இந்த ராஜ்யத்தின் புத்திரர்? இஸ்ரவேல் ஜனங்கள். அல்லேலூயா. கிறிஸ்து அவர்களில் பிறந்தவர். வாக்குத்தத்தங்கள் அவர்களுடையது, இஸ்ரவேலர்களுடையது. இவங்க எங்கே இருக்காங்க, ஏதோ கட்டுக்கதை நினைக்காதீங்க. இன்னைக்கு இஸ்ரவேல் இருக்கு. இஸ்ரவேல் நாடு என்ன செய்யுது? இருக்கா இல்லையா? ஒரு மாதிரி பாக்குறீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் நாடு இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு யோர்தான் இருக்கு. இயேசு மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த யோர்தான் இருக்கு. இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை திறந்த வண்ணமாகவே இருக்கு. எல்லாமே இதுக்கு பெத்லகேம் இருக்கு. அந்தந்த பேர் கூட பாருங்க. இன்னைக்கு இந்தியால இன்னைக்கு சென்னைக்கு வந்து பாருங்க, முதல்ல மெட்ராஸ் இருந்துச்சு, இன்னைக்கு என்ன ஆயிட்டு? சென்னையா மாறிட்டு. முதல்ல பம்பாய் அப்படின்னு வச்சிருந்தாங்க, பாம்பே அப்படின்னாங்க. இப்ப என்னவாயிட்டு? மும்பை மாறிடுச்சு. இப்படி பேர் மாற்றங்கள் வந்துருச்சு. ஆனா இஸ்ரவேல் நாட்டுல இந்த பைபிள் காலத்துல, இயேசு இருந்த காலத்துல என்ன பேர் இருந்துச்சோ அதே பேர் தான் இன்னைக்கு இருந்துச்சு. 2000 ஆண்டுகள் தாண்டிடுச்சு, பேர் மாறல. பெத்லகேமுக்கு, நாசரேத்துக்கு. அல்லேலூயா. ஆமென். கடல் கூட மாறல. கணேசர் கடல் தான், அதே கணேசர் கடல் தான். யோர்தானுக்கு அந்த ஆத்த கூட மாத்தி வைக்கல, அதே யோர்தான் தான். அல்லேலூயா. ஆமென். ஏன்னா அவருடைய வார்த்தை கட்டுக்கதைகள் அல்ல, சரித்திர புருஷனின் ஆண்டவர். அல்லேலூயா. என் ஆண்டவர் கற்பனையில் தோண்டிய ஒரு காவிய புருஷன் அல்ல, அவர் சரித்திர புருஷன். அவர் வார்த்தை ஜீவன் இருக்கிறது. அவர் சொல்லுகிற வார்த்தை ஒவ்வொன்றும் 100க்கு 100 நிறைவேறக்கூடியது. அல்லேலூயா. எந்த பொய்யும் இல்லை, எந்த கலப்படமும் அவருடைய வார்த்தைக்குள்ள இல்லவே இல்லை. சொல்றாரு, அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இருந்து வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு என்ன செய்வாங்க? பந்தி இருப்பாங்க. ராஜ்யத்தின் புத்திரரோ இஸ்ரவேலரோ புறம்பான இருளிலே என்ன செய்வார்களா? தள்ளப்படுவார்கள். அங்க அழுகையும் பருகடிப்பும் உண்டாயிருக்கும். சரி, இந்த அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து 4 திசையிலிருந்து வராங்கல்ல. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எங்க இருக்கிறாரு? நிறைய ஒரு பெரிய சத்தியம் இருக்கு. சொன்னது சொல்லிட்டு இருக்காரு நினைச்சிட்டு இருக்காதீங்க. பெரிய விஷயத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அதை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நல்லா கவனிங்க. ஈசாக்கு, யாக்கோபு, ஆபிரகாம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்க எங்க இருக்கிறாங்க? பரலோகத்துல இருக்காங்க இல்லையா? இப்போ இந்த கிழக்கிலும் மேற்கிலும் 4 திசையில இருந்து வந்து இந்த பரலோகத்துல வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு பந்தி இருப்பாங்களே, இவங்க என்ன கூட்டம் இது? அல்லேலூயா. இன்னும் புரியலையே. இந்த கூட்டம் என்ன கூட்டம்? எதை கண்டு இயேசு ஆச்சரியப்பட்டார்? 100க்கு அதிபதியை பார்த்து. வார்த்தையை நம்புற கூட்டம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யார் பரலோகத்துக்குள்ள நுழைவா? வார்த்தையின் மேல் விசுவாசம் வச்சவன் தான் அதுக்குள்ள நுழைவான். அல்லேலூயா. ஏங்க ஆபிரகாம் எடுக்கிறாரு? ஏன் ஈசாக்கு எடுக்கிறாரு? ஏன் யாக்கோபு எடுக்கிறாரு? ஆபிரகாம் வார்த்தையில வாழ்ந்தவன். நான் உனக்கு காமிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பி போனவன். உபவாசத்தை நம்பினவன் அல்ல, ஜெபத்தை நம்பினவன் அல்ல, வெள்ளை ட்ரெஸ் நம்பினவன் அல்ல, தொங்கலாக பெரிய அங்கியை விட்டு அந்த ஒழுக்கம் இந்த ஒழுக்கம் அது அப்படி இது இப்படி அல்லே பிள்ளை என்ன சொல்றாங்களே தெரியாது, மண்ட குழம்பிடும். அப்படிப்பட்டவர்கள் ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை நம்பி போனவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. கையை தட்டுங்கம்மா. அல்லேலூயா. ஆமென். அடுத்து ஈசாக்க சொல்றாரு. ஈசாக்கும் வார்த்தையை நம்பினவன் எடுத்து காட்டுறேன். அடுத்து யாக்கோப சொல்றாரு. யாக்கோபும் அல்லேலூயா. இதெல்லாம் வார்த்தையில இருந்த கூட்டம். அப்ப பரலோகத்துக்குள்ள யார் நுழைய போறது? தேவனுடைய வார்த்தையை நம்புற கூட்டம் தான் பரலோகத்துக்குள்ள போகுது.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவன் உலகத்தை அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான், அவன் வீடு கட்டிட்டான், அவன் கார் வாங்கிட்டான், அவன் சொத்து சம்பாதிச்சிட்டான், இவன் பணத்தை சேர்த்துட்டான் அப்படின்னு பத்திட்டு எறிகிறீங்கல்ல, எல்லாம் இந்த அழுகையும் புலம்பலுமான புறம்பான இருளுக்குள்ள வந்துருவாங்க. ஏன்? ஏன்னா நீங்க வார்த்தையை நம்புறீங்க. ஆபிரகாமோடு பந்திருப்பீங்க, அவன் வார்த்தையை நம்பலையே. நீங்க சோதிச்சு பாருங்க. கார் வச்சிருக்கலாம், அவன் வார்த்தையை நம்பல. பணம் வச்சிருக்கலாம், அவன் தேவனுடைய வார்த்தையை நம்பல. அல்லேலூயா, ஆமென். இந்த உலகத்துல எல்லாம் பெருசு பெருசா இருக்கலாம், பெரிய பெரிய அந்தஸ்துல இருக்கலாம், மரியாதையோட இருக்கலாம், பெரிய கோட் ஷூட் போட்டு வந்திருக்கலாம், 5 பவுண்ட்ல செயின் போட்டுட்டு வந்திருக்கலாம், மரியாதை உலகமே அவங்க வந்து நின்று அவங்களுக்கு கரகோஷம் எழுப்பலாம், ஆயிரக்கணக்கான பேர் அவங்கள பார்க்க கூடலாம். ஆனா அவங்க தேவனுடைய வார்த்தையில இல்ல. நீங்க தேவனுடைய வார்த்தையில இருக்கிறீங்க. நீங்க ஆபிரகாமோடு பந்தி இருப்பீங்க, ஈசாக்கோடு பந்தி இருப்பீங்க, யாக்கோபோடு பந்தி இருப்பீங்க. ராஜ்யத்தின் புத்திரர் கூட புறமே தள்ளப்படுறாங்க, ஏன்னா வார்த்தையில இல்ல. அதனாலதான் இயேசுவுக்கு சிலுவையில் அடிச்சாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பேருக்கு விளங்குது? விளங்குறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, விளங்காதவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். அடுத்து நீங்க என்ன சொல்றாங்கன்னா, பரலோக ராஜ்யத்துக்குள்ள நுழைகிறதுக்கு ஐஸ்வர்யவானா இருந்தாலுக்குள்ள என்ன செய்ய முடியாது, நுழைய முடியாதுங்கிறாங்க. ஐஸ்வர்யவானா இருந்தா பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது, நுழைய முடியாதுங்கிறாங்க. இன்னைக்கு அது பிரசங்கம், ஏக பிரசங்கம் அதான் நடக்குது. நீங்க நம்முடைய மனநிலையே சொல்லுது, பூமியில வந்து நீ பணத்தை பொருளை எல்லாம் வச்சுக்கிட்டு நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ள போயிருவியாக்கும், அதுக்கெல்லாம் வந்து ஒரு அர்ப்பணிப்பு வேண்டாமா, அதெல்லாம் வந்துக்கிட்டு அப்படி இப்படி நல்ல சன்னியாசி மாதிரி ஒரு ட்ரெஸ் உடுத்திக்கிட்டு உலகத்தை திறக்க வேண்டாமா. என்னது எல்லாம் திறந்த முனிவர், எல்லாத்தையும் திறக்க வேண்டாமா? அல்லேலூயா. திறந்துட்டு போய் எங்கேயாவது என்ன செய்யணும், உட்கார வேண்டாமா? இப்படி இருந்துட்டு பரலோக ராஜ்யத்துக்கு போயிட முடியுமா? இப்படிலாம் பிரசங்கங்கள் நடக்கும். மனுஷனுடைய புத்தியும் அப்படிதான் வேலை செய்யுது. நம்முடைய புத்தியும் கூட சில நேரம் என்ன செய்யுது, அப்படிதான் யோசிச்சு பார்க்குது இல்லையா? எல்லாத்தையும் திறந்தாதான் அங்க போக முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாம் யாரு? லாசருவை போல அப்படியே ஐஸ்வர்யவான் போடுற இலையில ஏதாவது கிடைக்கும்னு நாய்கள் வந்து நக்கக்கூடிய அளவுல பற்கள் நிறைஞ்சவனாவா ஆபிரகாம் இருந்தாரு? அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? வெள்ளிக்கும் பொண்ணுக்கும் சீமனாக இருந்தான். அல்லேலூயா. முதலாவது ஆபிரகாம் பணக்காரன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து ஈசாக்கு. ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை ஆயிட்டு அந்த அரசாங்கம் பஞ்சத்துல கிடைச்சு இவன்ட்ட வந்து கடன் வாங்குற அளவுக்கு அவன் வர வர விருத்தி அடைந்து பெரிய ஐஸ்வர்யவனா இருந்தான். பைபிள் சாட்சி கொடுக்குது அவனை பத்தி. அவனும் ஐஸ்வர்யவான். அல்லேலூயா. சரி, அடுத்து யாக்கோப் எடுத்துக்கணும். யாக்கோப் எப்படிப்பட்டவரு? மந்த கூட்டம் தாங்க முடியாத 2 பிரிச்சு சொத்தை தாங்க முடியாத ஒரு ஆள் யாக்கோப் இல்லையா? இந்த 3 பேருமே யாரு? பரலோகத்துல இப்ப இருக்கிறது பிச்சைக்காரனா ஐஸ்வர்யவானா? நம்ம யாரோட பந்தி இருக்க போறோம்? நம்ம அப்பா பிச்சைக்காரரா ஐஸ்வர்யவானா? அல்லேலூயா. சத்தியத்தை நல்லா விளங்கிக் கொள்ளணும். ஆமென். சோத்திரம். யார் பரலோகத்துக்கு போவாங்கிறதா நீ செய்தியினுடைய தலைப்பு. நான் தலைப்பு எடுக்கும் போது நீங்க வேற மாதிரி சிந்திச்சிருக்கலாம். பாஸ்டர் ஏதோ சொல்ல வராருன்னு. இல்ல நான் கரெக்டா பேசுவேன். ஆமென். கையை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சோத்திரம். அப்ப நல்ல கவனிங்க. பரலோகத்துல இன்னைக்கு இருக்கிறது யாரு? பிச்சைக்காரனா ஐஸ்வர்யவானா? நம்ம அப்பாவும் ஐஸ்வர்யம் உள்ளவர் தான். ஆபிரகாம் ஐஸ்வர்யம் உள்ளவர், ஈசாக்கு ஐஸ்வர்யம் உள்ளவர், யாக்கோப் ஐஸ்வர்யம் உள்ளவர். இவங்க எல்லாம் வார்த்தையில இருந்து ஐஸ்வர்யத்தை சம்பாதித்து தேவனுக்கு பிரியமாய் நடந்ததுக்குள்ள நுழைஞ்சவங்க. அல்லேலூயா. வார்த்தையில இருக்கிற மனுஷன் தேவனுக்கு விரோதமா நடக்கவே முடியாது. ஆமென். சோதரம். ஏன்னா இரவும் பகலும் இந்த வேதத்துல தியானமா இருந்துட்டாலே போதும். நம்ம புத்தியும் நல்லாயிரும், இருதயமும் நல்லாயிரும், நம்முடைய நினைவுகள் அவர் பேரையே இருக்கும். செவ்வாய்லாம் வந்துகிட்டு என்ன சொல்றது, சுவாசிக்கிற காத்த போல ஆயிரும். சுவாசிக்கிறதுக்கு ஏதாவது நம்ம இன்னைக்கு காலையில நான் கொஞ்சம் எந்திரிச்சு ஒரு 2 மணி நேரம் மூச்சு விட போறேன். ஆனா கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் நான் கஷ்டப்பட்டு என்ன செய்ய போறேன், ஒரு 2 மணி நேரம் மூச்சு விட போறேன் அப்படின்னா சொல்லுவீங்க. அது ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும், நடந்துகிட்டே இருக்கும் இல்லையா? சோத்திரம். அதே போலதான் ஜெபம்ங்கிறது அது சுவாசிக்கிற சுவாச காத்தை போன்றது, தன்னை போல வரக்கூடியது. அதுக்கு ஒரு நிபந்தனை எல்லாம் கிடையாது, கட்டளை எல்லாம் கிடையாது. அது அன்பு. சில நேரங்களில் நான் ஆண்டவரோட போய் உட்கார்ந்த நேரம் போறதே தெரியாது. அவரோட சஞ்சரித்து கொண்டே இருப்பேன். சில நேரம் கடற்கரைகளுக்கு போயிடுவேன், ஏதாவது ஒரு தனிமையான இடங்களுக்கு போயிடுவேன், இல்லை ஏதாவது ஒரு ரூம் அடைச்சிட்டு உள்ள போய் உட்கார்ந்துருவேன். சோத்திரம்.
நேரம் போறதே தெரியாது. அவரோடு கூட அந்த செலவழிக்கிற நேரங்கள் இவ்வளவு நேரம் போதா, ஏன்டா நேரத்தோட முடிச்சோங்கிற மாதிரி தான் ஃபீலிங் இருக்குமே தவிர டைம் பண்ணி இப்படி அப்படியெல்லாம் இருக்காது. ஏன்னா அது என்ன சொல்ல, அது அளவில்லாத அலாதி பிரியமாக அவருடைய நேசத்துல அடித்து கொண்டு போகிற, பிரவேத்து வருகிற நதியில அடித்து கொண்டு போகப்படுகிற ஒரு பொருளை போல ஜெபம் என்பது அவரோடு கூட அது இணைந்து வாழ்ற சுவாச காத்தை போல அது இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உபவாசங்கிறது என்னது? ஏன் பாஸ்டர் உபவாசத்தை வேண்டாங்கிறாரு? நான் வேண்டானே சொல்லல. நீங்க தேவனோடு பேசணும்னு நினைச்சீங்கன்னா காலையில சாப்பிடாம போய் அப்பாட்ட போய் உட்காருறீங்க. அதாவது சாப்பாடு நீங்க வெறுக்கல, இது உபவாசம் எல்லாம் கிடையாது. போய் உட்காருங்க, ஒரு மனுஷனை போய் சந்திக்கிறீங்க, 10 மணிக்கு சந்திச்சுட்டு வந்து டிஃபன் எடுத்துலாம் நினைக்கிறீங்க. ஆனா அங்க 11 மணி ஆகுது, கலெக்டர் வர்றது 11 மணி ஆகுது, 12 மணி ஆகுது. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? வெயிட் பண்ணுவீங்க. அதனால டிஃபன் எடுக்க முடியாது, அவரை சந்திச்சுட்டு தான் போகணும். 1 மணிக்கு அவர் வராரு தெரியுங்க, இப்போ காலை டிஃபன் முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. அது உபவாசம் சொல்லுவீங்களா? உபவாசம் இல்ல. நான் அப்பாவோட சாயங்காலம் வரைக்கும் நான் இருக்க வந்திருக்கிறேன். இப்ப இந்த 2 வேலையை என்னால சாப்பிட நேரம் இல்ல, அது மேல எனக்கு தாகம் இல்ல, அது மேல எனக்கு விருப்பம் இல்ல. ஏன்னா எனக்கு அதை விட ஒரு பெரிய விருப்பம் இங்க இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சாப்பாடு மேல இருக்கிற ஈர்ப்பை விட அப்பா மேல எனக்கு ஈர்ப்பாயிட்டு, அவர் மேல எனக்கு பிரியமாயிட்டு. இப்ப 2 வேளை நான் சாப்பாடு தரத்தன உபவாசம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவரோடு நான் நேரம் செலவிட்டேன். இதாங்க புதிய ஏற்பாடு ஜெபம். இப்படிதாங்க சீசர்கள் ஜெபம் பண்ணாங்க. இப்படிதான் 40 நாள் இருந்தாங்க. இப்படிதான் இயேசு 40 நாள் இருந்தாரு. இப்படிதான் சீசர்கள் 3 நாள்லாம் இருந்திருக்காங்க. இதெல்லாம் உபவாசம் கிடையாது. நான் உபவாசிக்கிறேன், நான் கர்த்தருக்காக என் உடலை ஒடுக்குகிறேன், நான் கர்த்தருக்காக பயங்கரமாக நான் உபவாசித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி முகத்தெல்லாம் வாடலாம் வச்சுக்கிட்டு, சிஸ்டர் பிரைஸ் லார்ட், நான் 40 நாள் உபவாசித்துக் கொண்டிருக்கிறேன் சிஸ்டர், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. உபவாசங்கிறது அதுக்கு பேர் உபவாசமே கிடையாது. ஆமென். சோதரம். 40 நாள் நீங்க அப்பாவோட இருக்கிறீங்களா? யாரும் உங்களுக்காக ஜெபம் பண்ண தேவையில்லையே. நீங்க அப்பாவோட நேரத்தை செலவிட்டு இருக்கீங்க. அவருடைய பிரசனம் மனுஷன் 40 நாள் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பெரிய ஆகாரத்தை நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. ஜீவனுள்ள வார்த்தையை நீங்க புசித்துக் கொண்டிருக்கிறீங்க. அல்லேலூயா. மாம்சத்துக்குரிய ஆகாரத்தை தள்ளிட்டீங்க, ஜீவனுக்குரிய ஆகாரத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கிறீங்க. அப்போ கர்த்தருக்குள் நீங்க பலப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இதுக்கு எந்த பில்டப்பும் தேவையில்லை. அவருக்கும் நம்மளுக்கு இருக்கிற உறவு கரெக்டா இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப பாருங்க, ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையில தான் நடந்த ஐஸ்வர்யவான ஆயிருக்கிறாருங்கிறத நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். எடுங்க வாசனம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து படிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 12:1 இருந்து படிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காமிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமா இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு எதை அனுப்பினாரு? வார்த்தை அனுப்பினாரு. ஆபிரகாமை பார்த்து வார்த்தையை தான் அனுப்புறாரு. ஆபிரகாம் இந்த வார்த்தைக்கு அப்படியே என்ன செய்யறான்? கீழ்ப்படுகிறான். எப்படி கீழ்ப்படுகிறான்னா, கீழ்ப்படிதல்ல 2 இருக்கு. ஒன்னு பயந்து கீழ்ப்படுகிறது, இன்னொன்னு விசுவாசித்து கீழ்ப்படுகிறது. அல்லேலூயா. ஆமென். விசுவாசித்து கீழ்ப்படுகிறவனே தேவனுக்கு பிரியமானவன். பயந்து கீழ்ப்படுகிறவன் தான் வெஸ்ட். அவன் ஏன்னா பயப்படுவான். ஆனா இங்க அப்பாவுக்கு முன்னாடி இப்படி நெளிவாங்க, இப்படிம்பாங்க, இப்படிம்பாங்க. போறாரா, கதவை சாத்துறாரா, போயிட்டாரையா, வா 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 வா, அப்பா போயிட்டாரு. அல்லேலூயா. அவன் அந்த பயம் வேற. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது விசுவாசித்து கீழ்ப்படுகிறது. விசுவாசித்து கீழ்ப்படுகிறது என்ன கேட்டீங்கன்னா, அப்பா இருந்தாலும் சரி, அப்பா இல்லைனாலும் சரி, அப்பாவை எப்போதும் விசுவாசிப்போம். அப்பா சொல்ற வார்த்தை நம்மளுக்கு
தார மந்திரம். அல்லேலூயா. அப்பா சொல்ற வார்த்தை தான் ஜீவ சுவாசம். அப்பா சொல்ற வார்த்தை தான் இருதய துடிப்பு. அப்பா சொல்ற வார்த்தை தான் என் உடம்பில் ஓடிக்கொண்டிருக்கிற ஜீவ ரத்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்பாவுடைய வார்த்தை எப்போதுமே நம்மளுக்கு ஜீவனாகவே தெரியும். அதனால அந்த வார்த்தையை எப்போதுமே இறுக பற்றிக் கொள்வோம், நடிக்க மாட்டோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஆண்டவருக்கு நடிக்கிறவங்க பிடிக்காது, ஒரு ரியாலிட்டியா இருக்கணும். அதாவது கீழ்ப்படிதல் கூட விசுவாசத்துல என்ன செய்யணும், இருக்கணும். பயத்துல இருக்கக்கூடாது. விசுவாசம், தேவனுடைய வார்த்தை மேல் விசுவாசம். ஆபிரகாம் வந்து பயந்து போய் அவன் கீழ்ப்படிந்து போகல, அந்த வார்த்தைகளை விசுவாசித்து தான் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போனான். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? அல்லேலூயா. ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அதை கீழ்ப்படிந்து போனான். விசுவாசம், கீழ்ப்படிதல். அதான் சகல ஜாதிகளையும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டாக அவர் தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் என்று வேதம் சொல்கிறது. ஆகையினால அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து புறப்பட்டு போனாரு. அந்த வார்த்தையே சொல்லுகிறது, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். அல்லேலூயா. வார்த்தையில நீங்க இருந்தீங்கன்னா நல்லா கவனிங்க. உங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னுகிட்டு இவ்வளவு மண்ண அள்ளி நீ விளங்காம போ அப்படின்னு சொல்லி அள்ளி இறைச்சிட்டு வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டிட்டு குமிச்சிட்டு தூக்கிட்டு போறாங்கன்னு வைங்களேன், நீங்க வீட்டுல உட்கார்ந்து அழ வேண்டிய அவசியம் இல்ல. இப்படி வந்து சபிச்சுட்டா நீ என்ன நடக்க போதோ தெரியல. அவளுக்கு சபிச்சா அது பழிச்சிருச்சு, இவளுக்கு சபிச்சா அது பழிச்சிருச்சு. அங்க இப்படித்தான் சொல்லிட்டு போனா அந்த குடும்பமே கட்டமண்ணா போச்சு. என் குடும்பம் என்ன போதோ அப்படி எல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க வார்த்தை என்ன செய்றீங்க, உன்னை சபிக்கிறவன் என்ன ஆயிடுவான். யாராவது உங்களை சபிச்சாங்கன்னா அவங்க என்ன ஆயிடுவாங்க, அவன் மண்ணள்ளி போடுறான், அவன் என்னென்னமோ பேசுறான், அது எல்லாமே அவனுக்கு தான் சொல்றான். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அது என்ன சொல்றது, சூரியனை பார்த்து நாய் குலைத்தால் யாருக்கு வாய் வலிக்கும்? சூரியனுக்கா? சூரியனுக்கா வலிக்கும்? யாருக்கு வலிக்கும்? நாய்க்கு தான் வலிக்கும் இல்லையா? ரெண்டு பிள்ளைய சண்டை போடும்போதே சொல்லுவாங்க, ஆமா போவே சூரியனை பார்த்து நாய் குலைச்சா நாய்க்கு தான் வாய் வலிக்கும், நான் சூரியன் தெரியுமா அப்படி சொல்லுவாங்க. பாத்தீங்களா? அல்லேலூயா. அந்த மாதிரி நல்ல கவனிங்க, நீங்க சூரியன். ஆமென். நீங்க நீதியின் சூரியன், நீங்க அப்பாவுடைய சமூகத்துல பிரகாசிக்கிற சூரியன். உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டே போயிடுவான். அவன் சபிக்கிறான்றதுக்கா நீங்க வேதனைப்பட வேண்டாம், நீங்க அவனுக்காக வருத்தப்படுங்க. ஐயோ என்னைவா போய் சபிச்சுட்ட. அல்லேலூயா. ஒரு தவம் வாங்க ஒருத்தன் போனானா பாருங்க. அந்த தவத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனை அழிக்கிறதுக்கு பயன்படுகிற ஆயுதமே இவனையும் அழிக்கிறது பயன்படுகிறது. இவன் யார் தலையில கை வைக்கிறானோ அவன் சாகணும், அதே கையை எடுத்து இவன் தலையில வச்சா இவன் செத்துருவான். அல்லேலூயா. சோதரம். அப்படி போலதான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் வரம் பெற்றவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இவர்கள் வரம் பெற்றவர்கள். இவர்களை பார்த்து யாராவது சபிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சாபம் ஆயிடுவாங்க. அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும், சபிச்சிடவே கூடாது. சபிச்சா சிக்கல். அதனால சபிச்சா போச்சு, ஏன்னா சாபம் ஆயிடுவாங்க. ஏன்னா கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு இப்படி ஒரு வரத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. அதனால நம்மளை பார்த்து யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, சபிச்சிடக்கூடாது. அவங்க யார வேணாலும் சபிக்கலாம், உங்களையே என்ன செஞ்சிடக்கூடாது, சபிச்சிடக்கூடாது. அல்லேலூயா. சபிச்சா அவங்க என்ன செஞ்சிருவாங்க, சாபமாயிருவாங்க. நம்மளை ஆசீர்வதிச்சா மட்டும்தான் அவன் செத்து தப்புனான். சபிச்சானா செத்தான், ஆசீர்வதிச்சாதான் அவன் என்ன செய்ய முடியும், தப்ப முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா கர்த்தர் பேசுறாரு பாருங்க, அந்த வார்த்தைகளே கொடுத்திருக்கிற வசனத்துல வாழ்ற பிள்ளைகள் வந்து ஒரு தனி அத்தாரிட்டி பெற்றவர்கள், தனி என்ன சொல்றது, சுதந்திரம் பெற்றவர்கள். அவருக்குள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த தேவனுடைய வல்லமையானது கிரியை செய்கிறது. அது வந்து அவர்களை வந்து நிற்கும் போதே சபிக்க கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் வார்த்தையில வாழ்றவங்களை சபிக்க கூடாது, அவங்களை ஆசீர்வதிக்கணும். அப்பதான் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். சபிச்சுட்டானா இவன் சாபம் ஆயிடுவான். அப்பதான் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இந்த மாதிரி ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் கொடுத்துதான் ஆபிரகாம் அனுப்பினார். இதே ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை பற்றி கொண்டு நடந்த ஒரு மனுஷன். இந்த மனுஷன் வெள்ளிக்கும் பொண்ணுக்கும் சீமானா இருந்தான். ஆதியாகமம் 24:35 சொல்லுது, படிங்க. ஆதியாகமம் 24:35. கர்த்தர் என் எஜமானனை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆபிரகாமுடைய வேலைக்காரன், ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு பொண்ணு பார்க்க வரும்போது அந்த இடத்துல இந்த சம்பவத்தை சொல்றேன். நான் எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்கு விவரிக்க நேரம் இல்லை, ஆகையால் நீங்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள், இல்லை வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அப்ப கர்த்தர் தன்னுடைய ஆபிரகாம் தன்
தன்னுடைய வேலைக்காரனை அனுப்புற போது அவன் தன்னுடைய எஜமானனை பத்தி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது பத்தி இந்த இடத்துல பேசி இருக்கிறான். ஆபிரகாம் எப்படி இருக்கிறார்ங்கிறத பத்தி அவனே சொல்றான். கர்த்தர் என் எஜமானனை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் ஸ்ரீமானா இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் எப்படிப்பட்டவனா இருக்கானா? சீமானா இருக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற டாடா, பிர்லா, அம்பானி, இந்த ரேஞ்ச், அல்லேலூயா, ஆமென், பில் கேட்ஸ் அந்த ரேஞ்ச், அல்லேலூயா, சோத்திரம். இன்னைக்கு இருக்கிற பெரிய பணக்காரருடைய லிஸ்ட் ஆபிரகாம் உட்கார்ந்து இருக்கிறார். உலக பணக்காரருடைய லிஸ்ட்ல சீமானாய் ஆபிரகாம் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நீங்க ஒண்ணு சொல்றீங்க, ஆசீர்வாதம் வர்றதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. நீங்க தேவனுடைய வார்த்தையை விசுவாசாலே போதும், தன்னை போல மடை திறந்த வெள்ளமாய் ஆசீர்வாதம் போட்டு ஆபிரகாம் நம்பினாரு, சீமானா ஆயிட்டார். அல்லேலூயா. அடுத்து ஈசாக்கு பாருங்க. ஈசாக்கு ஆதியாகமம் 26வது அதிகாரம். ஏன் நான் இதை எடுக்கிறேன்னா, ஆண்டவர் அந்த பரலோகத்துக்கு நுழையிறவங்க யாருன்னு காட்டுறாரு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. அதனால இந்த 3 பேரையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன், நீங்க சத்தியத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஆதியாகமத்தின் புத்தகம் 26 1-5 முடிய எடுத்து படிங்க. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கின் இடத்தில் கேராவுக்கு போனான். நல்ல கவனிங்க. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிகளுக்கும் இந்த தேசம் யாவையும் தந்து. ஆணைனாலே வார்த்தை தான், பார்த்துக்கோங்க. ஆணை அப்படின்னாலே அது என்னது? வார்த்தை தான். அதுல எந்த வித சந்தேகம் இல்லை. ஏன்னா நம்ம அனைவருக்கு ஆணை கொடுக்கிறோம், சத்தியம் பண்றோம், கண்டிப்பா செய்யணும், உறுதிமொழி கொடுக்கிறோம். இதெல்லாம் வார்த்தை. இதெல்லாம் என்னது? வார்த்தை. அப்ப ஆணை, நான் இட்ட ஆணையிட்ட வார்த்தை, அப்ப அது வார்த்தை. அதாவது நான் இட்ட ஆணை அப்படின்னா நான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவேன் அப்படிங்கிறார். ஆபிரகாம் என் சொல்லுக்கு, கீழே வரும்போது கிளீனா அதை தொடர்ந்து பேசுறாரு பாருங்க. ஆபிரகாம் என் சொல்லுக்கு, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாருங்க, என் விதிகளையும். அப்ப இவருடைய கற்பனை என்ன, இவருடைய விதி என்ன? எல்லாம் விசுவாசம் தான், வேற ஒண்ணும் இல்ல. ஆபிரகாம் யார்? விசுவாச தகப்பன். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமோடு எதை விசுவாசிக்கணும்? தேவனுடைய வார்த்தை விசுவாசம். இப்ப ஏன் இதை விசுவாசிக்கிறது இல்லைன்னு நான் ஏற்கனவே ஒரு காரியம் சொன்னேன். சூழ்நிலையை பார்த்து விசுவாசம். இன்னொரு காரணம் என்னன்னு கேட்காங்கன்னா, இப்போ ஆபிரகாமுக்கு கர்த்தர் நேரடியா வந்து பேசினாரு. எங்களுக்கு என்ன நேரடியா வந்து பேசுறாரு? இப்போ ஈசாக்குக்கு பாருங்க, தரிசனத்துல வந்து நேரடியா என்ன செய்யறாரு? பேசுறாரு. நாங்க அப்படியா கேட்கிறோம் இன்னைக்கு விசுவாசிக்கிறதுக்கு? இப்ப நான் ஒரு கேள்விக்கு வரேன். இப்போ நீங்க தான் உங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்றீங்க? வழி நடத்திக்கிட்டே இருக்கிறீங்க. கொஞ்ச நாள்ல நீங்க என்ன செய்றீங்கன்னா, பிள்ளைகளை இங்க படிக்க வைக்கிறீங்க. இங்க காலேஜ்ல படிக்க வச்சுட்டு பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சுட்டு நீங்க லண்டனுக்கு போறீங்க ஒரு வேலை விஷயமா. இப்ப லண்டனுக்கு போகும்போது பிள்ளைகளை எப்படி நடக்கணும், ஒரு மாசம் கழிச்சு வர போறீங்க. அப்ப பிள்ளைகளே அந்த ஒரு மாசத்துல எப்படி நடக்கணுங்கிறத ஒரு பெட்டிலே போட்டு எழுதி வச்சுட்டு என்ன செஞ்சிடறீங்க? போயிருங்க. இப்ப அப்பா அம்மா நேர்ல வந்து பேசணும்னு பிள்ளைகள் விரும்புமா? ஹலோ, ஒரு மாசத்துக்கு தேவையானது தாயின் தகப்பனும் என்ன செஞ்சிட்டாங்க? எழுதிட்டாங்க. இந்த எழுத்தே போதுமானது. இந்த எழுத்தை இவங்க பார்த்து தாய் தாப்பன் சொன்னபடியே நடந்துட்டாலே போதும், ஆசீர்வாதம் தான். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரும் நேரடியா வந்தாரு, சீசர்களோட பேசினாரு. பின்பு அவர் புரதேசத்துக்கு போக வேண்டியதா இருந்துச்சு, பரலோகத்துக்கு போக வேண்டியதா இருந்துச்சு, பிதாவின் இடத்துக்கு போக வேண்டியதா இருந்துச்சு. அப்போ இதை எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. அல்லேலூயா. எழுதி நம்ம கையில பைபிளா என்ன செஞ்சாரு? இப்போ அவர் வந்து பேசணும்னு இல்ல, இத நம்ம விசுவாசாலே போதும், அவரை விசுவாசத்துக்கு சமம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். வீணான விதண்டவாதம் நம்மளுக்கு வேண்டாம். அல்லேலூயா. அதை தூக்கி என்ன செஞ்சிருங்க? வீசிட்டு வசனத்தை நம்புற இடத்துக்கு என்ன செஞ்சிருங்க?
வந்துருங்க. ஈசா அன்னைக்கு ஆபிரகாமுக்கு தரிசனம் பண்ணாருன்னா ஆபிரகாம் கையில பைபிளா இருந்துச்சு இல்லைங்க, நம்ம கையில இருக்கு. ஈசாக்கு தரிசனம் பண்ணாருன்னா ஈசாக்கு கையில பைபிளா இருந்துச்சு சொல்லுங்க, இல்ல. அதனாலதான் வந்தாரு. இன்னைக்கு நம்ம கையில இருக்கு, அதனாலதான் அவர் இன்னைக்கு வந்து பேச வேண்டிய அவசியம் இல்ல. இதுல இருந்தே நம்ம பேசினாலே போதும். அவர் பேசினதுதான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தையை நம்புகிறவன் தேவனையே நம்புகிறான். தேவனுடைய வார்த்தையோடு இணைந்திருக்கிறவன் தேவனோடு இணைந்திருக்கிறான். எத்தனையோ தடவை நான் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன் சொல்லி இருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இப்ப தொடர்ந்து படிங்க. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியாயங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியானால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள நம்மளே சேர்த்த சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க. ஆபிரகாம் நடத்தினது வார்த்தையை அனுப்பி வார்த்தையை விசுவாசிக்க வச்சு நடத்தினாரு. ஆபிரகாம் வார்த்தையில வாங்கினவன். இப்போ ஈசாக்கு எதுல வாங்குறாரு? வார்த்தையில தான். ஆமாவா இல்லையா? வார்த்தை தான். நல்லா கவனிங்க. வார்த்தை தான். தரிசனமாய் வார்த்தையை தான் பேசுறாரு. ஆபிரகாம் முன்னிட்டு வார்த்தையை தான் பேசுறாரு. இப்ப இந்த வார்த்தையை விசுவாசிட்டான் இல்லையா? வார்த்தைக்குள்ள வந்துட்டான். இப்ப இந்த உலகத்துல மனுஷர்கள் ரெண்டா பிடிக்கலாம். ஒருத்தன் வார்த்தையை நம்பாதவன், தேவனுடைய வார்த்தையை நம்பாதவன். இன்னொரு கூட்டம் வார்த்தைய நம்புற கூட்டம். நீங்க நானும் எந்த கூட்டம்? பக்கத்துல ஒருத்தர் கையை பிடித்து ஒருத்தரை பார்த்துக்கலாம். நீங்க எந்த கூட்டம் கேட்பாங்களா? நீங்க எந்த ஜாதி? பொண்ணு பார்க்கும்போது கேட்பாங்க, அவங்க நம்ம ஜாதியா அப்படி கேட்பாங்கல்ல. நீங்க கேளுங்க, நீங்க எந்த கூட்டம்? அல்லேலூயா. சோதரம் வார்த்தையை நம்புற கூட்டம்னு சொல்லுங்க. ஆமென். கையை தட்டி அவனை மகிமைப்படுத்த பார்க்கலாம். அல்லேலூயா. நான் வார்த்தையை நம்புற கூட்டம், நான் தேவனுடைய கூட்டம், நான் தேவனுடைய வார்த்தையை நம்புற கூட்டம், பரலோக கூட்டம், பரலோக ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு போய் பந்தியிருக்கிற கூட்டம் இது. அல்லேலூயா. ஆமென். சோதரம். இப்ப நல்லா கவனிங்க. அப்போ ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிச்சு நடந்தவர், ஈசாக்கு தேவனுடைய வார்த்தையை விசுவாசிச்சு நடந்தவர். ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிச்சு சீமானாய் பெரிய பணக்காரனாய் வாழ்ந்தார் என்பது நம்மளுக்கு தெரியும். ஈசாக்கும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிச்சு பெரிய பணக்காரராய் தான் வாழ்ந்தார் என்பதும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, பதிவு பண்ணப்பட்டிருக்கு. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 26:12 படி வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் அவன் 100 மடங்கு பலனடைந்து. நல்ல கவனிங்க. இந்த வேடெல்லாம் நிறுத்தி வாசிங்க. அவன் ஐஸ்வரியவானாகி வர என்ன செஞ்சானா? விருத்தி அடைந்து. கைய தட்டுங்க. அல்லேலூயா. அவன் ஆசீர்வாதமா மாறினது மட்டுமல்ல, அவன் ஐஸ்வரியவானா மாறினது மட்டுமல்ல, வர 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 விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பரலோகத்துக்கு போகணும் என்பதற்காக இன்னைக்கு உங்களை ஓட்டாண்டி ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அல்லேலூயா. சோத்ரம். நல்ல வீடு வாசலோடு நிலங்களோடு சொத்து சுகங்களோடு கர்த்தர் இந்த பூமியிலே உங்களை ஆபிரகாமை போல ஈசாக்கை போல யாக்கோபை போல மிகவும் பெருக பண்ணி நாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ள எடுத்துக்கொள்ள போகிறார். அதுதான் அழைச்சிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கும் கொரோனா நிறைய பேர் செத்துட்டாங்க. நீங்க உங்களே உசுரோட வச்சிருக்காரு. வார்த்தையை நிறைவேற்றணும்ல. அப்பாவுடைய வார்த்தை நம்ம என்ன செய்யணும்? நிறைவேறணும்ல. அதான் வச்சிருக்கிறாரு. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, அதுக்கு தாமா என்னை வச்சிருக்கிறாரு. என்ன பெரிய ஆள் ஆக்கி வார்த்தையை நிறைவேற்றணுங்க வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு தெரியுமா இது? ஆமென். கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சோத்ரம். யாக்கோபை பத்தி எடுக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல, ஏன்னா நம்மளுக்கு நேரம் கடந்துருச்சு. சோத்ரம். அப்ப யாக்கோபை நீங்க வீட்டுல போய் படிச்சு பாத்துங்க. அவனும் அவ்வளவு பெரிய சீமானா தான் இருந்தான். இவங்க தான் பரலோகத்துல இருக்கிறாங்க. ஆபிரகாம் பாருங்க. லாசருவை கர்த்தர் எடுக்கல பாருங்க. லாசரு இல்ல இந்த பிச்சைக்காரவங்க இல்ல கஷ்டப்பட்டவங்க இவங்களெல்லாம் எடுத்து இவங்களோட தான் பந்தி இருக்க போறாங்க. நம்ம ஆள் பிரசங்கிக்கிற மாதிரி எல்லாம் என்ன செய்யல, எடுக்கல. இவர் யாரு தான் எடுத்தாரு? எல்லா இடத்துலயும் பாருங்க கர்த்தர் கூசாம சொல்லுவாரு, நான் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன். அவர்தான் சொல்றாரு. அல்லேலூயா. ஆமென். அப்ப அதை சொல்லுவாரு, தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவன் உள்ளோருக்கு
தேவனாய் இருக்கிறார். மோசேக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தின போது அவர் சொன்னது, இயேசு சொல்வார், மோசேக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்தின போது மோசேக்கு தேவன் சொன்னது, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று அவர் சொன்னாரே. அல்லேலூயா. தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் அவர் ஜீவன் உள்ளவருக்கு என்ன செய்றார்? என்னடா ஜீவன், என்னடா மரித்தது அப்படின்னு நான் ரொம்ப நாள் யோசிச்சேன். ஏன்னா ஆபிரகாம் செத்துட்டார்ல, அப்ப அவரு மரித்தவர் தானே, இவர் எப்படி ஜீவனோடு இருக்கிறவருக்கு எப்படி தேவனா இருக்க முடியும்? என்ன சொல்றாரு ஏசப்பா? நான் ரொம்ப கம்ஷன். ஆனா இப்போ தெரியுது, இப்போ விஷயம் தெரியுது. என்னன்னா வார்த்தையை நம்பாதவன் மரித்தவன். அல்லேலூயா. வார்த்தையை நம்பினவனே ஜீவன் உள்ளவன். அல்லேலூயா. ஆமென். என்னுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குன்னு இயேசு சொன்னாரே. அவருடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துச்சுன்னா அவன் செத்தவனா? அவன் உடல் வேணா கல்லறையில இருக்கலாம், அதுவும் உயிரோட தான் துடிச்சுக்கிட்டு இருக்கும். அவர் வரும்போது பாடானே எந்திரிச்சு வெளியே வந்தோம். லாசருக்குள்ள வார்த்தை இருந்துச்சு, இயேசுவின் வார்த்தை. அதனாலதான் கல்லறையில வைக்கப்பட்டு 4 நாளா இருக்கும் போதும் லாசருவே வெளியே வாழணும்னே அவன் என்ன செஞ்சிட்டான்? தப்பக்குன்னு பூச்சி வந்து நின்னான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதான் சொன்னாரு, ஒருவன் என் வார்த்தையை விசுவாசித்தால் அவன் என்றென்றைக்கு மரணத்தை காண்பதில்லை. அல்லேலூயா. ஆமென். இந்த உலகத்துக்கு நான் ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இனி மரண இருளை காண்பதில்லை என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. என் ஆண்டவருடைய வார்த்தையை வைத்திருக்கிற ஜனமே, உன்னை போல பாக்கியம் உள்ள ஜனம் இந்த உலகத்துல இல்ல. நீயே எல்லா ஜனங்களையும் சிறந்த ஜனம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை வேறு பிரித்து இருக்கிறார். என் ஆண்டவர் உன்னை வேறு பிரித்து அழைத்திருக்கிறார். நீ அவருடைய வார்த்தையின் மேல் நிற்கிற போது ஆபிரகாமோடு பந்தி இருக்கிற பிள்ளை, நீங்க அவங்க ஒரு வார்த்தையில் நிற்கிற போது நீங்க ஈசாக்கு யாக்கோபு ஆபிரகாமோடு பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்கிறவங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சோதரம். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு தேவனுக்கு பிரியமா நடந்தவங்க. தசமா விஷயத்துல சரி, ஜெபிக்கிற விஷயத்துல சரி, பரிசுத்த விஷயத்துல சரி, நீதியின் விஷயத்துல சரி, எல்லா காரியத்திலுமே தேவனுக்கு பிரியமா நடந்து கொள்ளுங்க. இந்த எல்லாமே பரிசுத்தமா இருக்கட்டும், நீதியா இருக்கட்டும், தசமாவா இருக்கட்டும், அவங்க ஜெபித்ததா இருக்கட்டும், அவங்களுள்ள இருக்கிற கனியுள்ள வாழ்க்கையா இருக்கட்டும், எல்லா வார்த்தையை விசுவாசனாலதான் அவங்களுக்குள்ள அதெல்லாம் தன்னை போல போன்ஸா கொடுக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. இப்போ ஆடி தள்ளுபடியில் போயிட்டு நீங்க ஒரு ட்ரெஸ் எடுக்கிறீங்க, ஒரு சாரி எடுக்கிறீங்க. மேடம், நீங்க எடுத்த இந்த 1000 ரூபாய் சாரிக்கு நாங்க ஆடி தள்ளுபடியில் எக்ஸ்ட்ரா ஒரு சாரி என்ன செய்யணும் கொடுக்குறோம், இதுக்கு நீ காசு கொடுக்க வேணாம் சொல்றாங்கல்ல. அதே போலதான் இந்த பரிசுத்தம், நீதி, இந்த அன்பு, இந்த கனி, இந்த தசமா கொடுக்கறது, இது எல்லாமே எக்ஸ்ட்ரா போன்ஸா கர்த்தர் நம்மளுக்கு என்ன செய்யறாரு? தந்துடுறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் இந்த புதிய ஏற்பாடு சபையில விசனமாவும் இல்ல, கட்டாயமா இல்லைன்னு பவுல் எழுதுனது. ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா? அல்லேலூயா. ஆமென். அப்ப நம்ம தசமா கொடுத்தா கூட எப்படி கொடுக்குறோம்? மனதார, ஆமென், விரும்பி இத கொடுத்தா, அல்லேலூயா, நான் தேவனை என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன்? கனம் பண்ணிட்டு இருக்கிறேன். இத கொடுத்தா என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு எந்த பங்கமும் வரப்போறதில்லை. ஆபிரகாம் இதை கொடுத்து பெரிய ஆனாரு, நானும் கொடுப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தேவன்ட்ட நடிப்பு இல்ல, தேவன்ட்ட எந்த விதமான ஒளிமுறையும் இல்ல. அவருடைய இருதயமும் நம்முடைய இருதயமும் திறந்த வண்ணமாகவே இருக்கு, திறக்கப்பட்ட புத்தகமாக. அவரோடு கூட நம்முடைய நெருக்கத்துல எந்த இடையூறு இல்லாமல் அவரோடு நாம் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறோம். கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யார் உங்களை வஞ்சிக்க வந்தாலும், யார் உங்களை குழப்ப வந்தாலும், சத்தியங்களை நீங்கள் புரிந்து அறிந்து தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க. வேதம் 2 ஏற்பாடு, 3வது ஏற்பாடு இல்ல. அல்லேலூயா. 3வது ஏற்பாடு இருக்கா? 2 ஏற்பாடு தான். ஆமென். சோதரம். 1 நியாயப்பிரமாணம் பழிவாங்குதல், இன்னொரு கிருபை, விசுவாசம், இரக்கம், அன்பு. புதிய ஏற்பாடு. கைகளை தட்டி சோதரிப்போம், அப்படியே எழுந்திருப்போம். ஆமென். நன்றி ஐயா. திருவிருந்த ஆராதனை இருக்கு. சோதரம். திருவிருந்த ஆராதனை முடிஞ்சு நம்ம சபையினுடைய காரியங்கள், கிறிஸ்துமஸ் ஜனவரி ஆராதனை நம்ம பக்கத்துல நெருங்கிருச்சு. அதனால இந்த காரியங்கள் நம்ம பேசணும். சோதரம். எல்லா காரியங்களையும் சீக்கிரம் முடிச்சிடணும். சோதரம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்படியே நின்றுவோமே. நன்றி அப்பா, உங்க அன்பு மாறவில்லையே, உங்க கிருபை விலகவில்லையே, உங்க அன்பு மாறவில்லையே, உங்க கிருபை விலகவில்லையே. அன்பான தகப்பனே, இரக்கமுள்ள தெய்வமே, அன்பான தகப்பனே, இரக்கமுள்ள தெய்வமே, என்னையும் மீட்டீரையா, மகனாய் மாற்றினீரே, என்னையும் மீட்டீரையா,
விலகவில்லையே. அப்பாவும் நீங்கதான், அம்மாவும் நீங்கதான், அப்பாவும் நீங்கதான், அம்மாவும் நீங்கதான், சொந்தமும் நீங்கதான், பந்தமும் நீங்கதான், சொந்தமும் நீங்கதான், பந்தமும் நீங்கதான், எனக்கெல்லாம் நீங்கதான் அப்பா, என் உறவே நீங்கதான் அப்பா, எனக்கெல்லாம் நீங்கதான் அப்பா, என் உறவே நீங்கதான் அப்பா. உங்க அன்பு மாறவில்லையே, உங்க கிருபை விலகவில்லையே, உங்க அன்பு மாறவில்லையே, உங்க கிருபை விலகவில்லையே. லா 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 லா.